ஸ்ரீ குருபியோ நமக. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவதே அல்லாமல் வேறொன்றும் அறியும் பராபரமே. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு பெரியவாளோட அனுகிரகம் வேணும் நம்மளுக்கு எல்லாருக்கும். எல்லோருக்கும் சரஸ்வதியின் நமஸ்காரங்கள். யுக தர்மம், அந்த யுக தர்மம் இப்ப எவ்வளவு அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி உலகத்துக்கே உபாதை ஏற்பட்டிருக்கு. அதை யார் தீர்த்து வைக்க முடியும்? கடவுளை தவிர. அந்த தெய்வம் தான் தீர்த்து வைக்கணும். அப்போ அந்த தெய்வம் மனுஷ ரூபமா வரணும். அப்படி தெய்வம் மனுஷ ரூபேன மனுஷ ரூபமா வந்திருக்கிறவா தான் பெரியவா. நம் மகா பெரியவாளை சரணடைந்தால் அவர் நம்மை வழிநடத்துவார். அந்த மனித தெய்வம் நமக்கு வழங்கிய அருள் உரைதான் தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற அந்த புக். இந்த தெய்வத்தின் குரல் 7 வால்யூம் 7 பாகங்களாக இருக்கு. அந்த 7 பாகங்களும் ரா கணபதி அப்படிங்கிறவரால தொகுத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த மனித தெய்வம் வழங்கிய அவருடைய குரலில் வந்ததுதான் அந்த தெய்வத்தின் குரல். அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும், அதை தொடர்றதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். அப்படி தொட்டு அதை படிக்க முடிஞ்சதுன்னா பாமரன் கூட பண்டிதனாகலாம், மனிதன் தெய்வமாகலாம். அப்படி ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த பெரியவாளோட அருளால எல்லாருக்கும் அதை தொட்டு அதை படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும். சிவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மகா பெரியவாள் கிட்ட போயிட்டோம்னா அவர் வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்? தர்மத்தின் பாதை. அப்படி ஒரு அற்புதம் தான் அந்த கருணாமூர்த்தி ஒவ்வொரு முறையும் எத்தனையோ பேருக்கு உலகத்துல அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்க. அப்படி அற்புதம் நிகழ்த்த 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 அவர் இருக்காருங்கிறது பிரத்யட்சமா எல்லாருக்கும் தெரியுது. அப்படி ஒரு அற்புதத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறது. இந்த தெய்வத்தின் குரலை பற்றி சொற்பொழிவுகள் பல பண்ணியிருந்தா கூட ஒரு முறையும் ஒவ்வொரு தடவையும் அந்த பெரியவாளோட உத்தரவு வந்தாதான் அது சிறப்பா நடக்கிறதே தவிர பெரியவாளோட உத்தரவு வரலன்னா அதை பண்ணவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு பேப்பர் பிரசன்டேஷன்னாலும் சரி, எந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்னாலும் சரி, அவரை பற்றியதாக இருந்தாலும் சரி, எந்த ஆன்மீக சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அங்க ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா அதை அழகா அவர் வழி நடத்துறார். இது இன்னைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நாட்கள் முன்னாடி பெண்மை, ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதுல ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது ஒரு அற்புத நிகழ்வு. அப்ப ஒரு கட்டுரை எழுதணும் ஃபெமினிசம் பத்தி. அதனால பெரியவாளோட உத்தரவை கேட்டாச்சு. பெரியவாள்கிட்ட உத்தரவு வந்தாச்சு. சில சமயம் அது தெய்வத்தின் குரலாகவே அந்த உத்தரவு வரும். அப்போ சரி எழுதலாம் அப்படிங்கும் போது எங்கிருந்து அதை தேடுவது அப்படின்னா அதுக்கு ஒரு வழிகாட்டு. அப்போ வாட்ஸ்அப்ல வருது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க. அப்படி அனுப்பும் போது அது பார்த்தா பெண் தர்மம் பற்றி பெரியவா கூறிய கருத்துக்களின் தொகுப்பு. அது இப்போ பெண்மை என்பதை காப்பாற்ற வேண்டும். இது புக்கா இருக்கு. இந்த புக்கு வந்த கதையை தான் இப்ப சொல்ல போறேன். எப்படின்னா இது ஒரு பிடிஎஃபா வந்தது. இந்த பிடிஎஃப்ல வந்த உடனே அடே நம்ம ஃபெமினிசம்னு சொன்ன உடனே அப்படியே பிரத்யட்சமா நிக்கிறதேட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு அதை எடுத்து பார்த்தானா அந்த பிடிஎஃப்ல ஒரு அட்ரஸ் ஒன்று இருந்தது, ஒரு போன் நம்பர் இருந்தது.
உடனே அவளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த புஸ்தகம் இப்ப கிடைக்குமா அப்படின்னு உடனே நீங்க பைசா அனுப்புங்கோ, நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதை விட ஆனந்தம் அற்புதம் வேற என்ன வேணும்? சரின்னு அந்த புஸ்தகத்தை வரவழைச்சாச்சு. காத்தால இன்னைக்கு போட்டாச்சு, நாளைக்கு இல்ல மறுநாள் அந்த புஸ்தகம் வந்துருது. அந்த கொரியர் வந்த உடனே அதை பிரிச்சு பார்த்தான்னா இன்னொரு அற்புதம் என்னன்னா, இன்னொரு புஸ்தகமும் அதோட கூட இருக்கு. ஒன்று கேட்க இரண்டு கொடுத்தாரு பெரியவன். என்னடா அது, ஒரு புஸ்தகம் தானே நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்த்தானா, ஒன்று கேட்க மற்றொன்றும் கிடைத்தது, இரண்டுமாக சேர்ந்து. எங்கேயாவது இந்த அற்புதத்தை பார்த்திருக்கீங்களா? அப்ப என்ன உத்தரவு? இந்த புஸ்தகத்தையும் படிச்சு நம்ம பண்ணணுங்கிறது, அதை பார்க்கணுங்கிறது, அதை படி நடக்கணுங்கிறது பெரியவாளோட உத்தரவு. அதுக்குதான் இந்த வீடியோ. அந்த மற்றொன்றும் என்னன்னா, ராகணபதி அவர் எழுதினதுதான், அவர் தொகுத்து எழுதினதுதான், பெரியவா சொன்னதுதான், தெய்வத்தின் குரல் தான். அரசும் மதமும் அப்படிங்கிற அந்த புஸ்தகம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவி வழி அமிர்தம். தெய்வத்தின் குரலில், சரஸ்வதியின் குரல் மூலமாக. இப்பொழுது உண்மையான செக்யூலரிசம் அப்படின்னா என்ன? நம் ஞான குரு இப்படி தொடங்குறார். இப்படி உண்மையான செக்யூலரிசம் என்பது அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்ததாக இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல. அப்படின்னா அந்த அரசாங்கம் மத தொடர்பே இல்லாமல் இருப்பது என்பதும் அல்ல. அப்போ அதாவது அரசாங்கம் எல்லா மதத்தையும் சமமாக ஆதரிப்பது, ஏற்ற தாழ்வுகள் இன்றி என்று ஆரம்பிக்கிறார். சுப ஆரம்பம், குருவுடன் பயணம். அடுத்ததாக மதமும் அரசியலும், அதற்கு எல்லைக்கோடு எங்கே? ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், மக்களின் உள்ள தூய்மையை அரசாங்கத்துக்கு பொறுப்பு உண்டு, உள்ள தூய்மையை மேம்படுத்துவது என்றும் கூறுகிறார் நம் குரு மகாபெரிவா. உலகியலை மையப்படுத்த கல்வி, சுகாதாரம், உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்பதோடு, ஆன்றோர் கூறிய வாக்கின்படி உயர்ந்தோர் மாட்டே உலகு என்பதை, மக்களின் உயரத்தை, உள்ளத்தை உயர்த்துவது, மன உயரத்தை அதிகரிப்பது, அதுதான் மிகவும் முக்கியமானது என்று பெரியவா சொல்றார். அதாவது நல்ல ஒழுக்கமாகிய தர்மம், தெய்வ பக்தி, ஆத்ம சிந்தனை இவை ஒன்று சேர்ந்து திருவேணி சங்கமமாக இணையணும், திருவேணி சங்கமமாக கலக்கணும். அப்படி திருவேணி சங்கமம் கலக்கும் இடம்தான் மதவியல். அதுதான், அந்த மதவியல் தான் மக்களின் உள்ளங்களை மேம்படுத்தும் திருப்பலா, 3 பலா. அதற்கு ஈடான சுவையானது என்கிறார். அதற்கு உதாரணமாக, எப்போதும் அழியாத சஞ்சீவனி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை, எப்படி எப்போதும் அழியாத சஞ்சீவினி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை உலகியல் சுவர் மீது பூரணமாக தீட்ட வேண்டும். சஞ்சீவினி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை உலகியல் சுவர் மீது தீட்டினால் பிறவி பயனான, அதுக்கு பதிலும் சொல்றார், பிறவி பயனான பூரண பேரானந்தத்தை நாம் அடையலாம்.
அப்படின்னு சொல்றார். ஒரு ப்ராப்ளம் சொல்லி அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன், இதுதான் மனித வாழ்வின் நோக்கம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது குடிமக்கள் அனைவருக்கும் சமமான நீதி வழங்க வேண்டும். அப்போ பெரியவா சொல்றா, தற்காலத்தில் அரசாங்கம் பணி என்பது இந்த கவர்மெண்டோட ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா பொருளாதார வளர்ச்சியும் தேச பாதுகாப்பும் தான் என்ற கருத்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஆனா அது மாத்திரம் இல்லை, மதம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது பொருளாதாரத்தினாலேயோ வளர்ச்சியினாலேயோ இருக்கிறது அல்ல, அதையும் மீறியது, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படி அது மாத்திரம் சொல்லல, ஆனா அது என்னது அப்படின்னு சொல்றா, அது ஆன்மாவுடன் தொடர்புடையது, நம்மளுடைய ஆன்மாவோட கனெக்ட் ஆயிருக்கிறது. அப்படி அதை விளக்கறா, எக்ஸ்பிளைன் பண்றா பெரியவா. எப்படி தெய்வத்தின் குரலாக மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு இது அட்டானமஸ் பாடி சொன்னாலே, எல்லா மதங்களையும் அதோடைய பிரதிநிதிகளையும் கொண்ட ஒரு குழு, அதுதான் அட்டானமஸ் பாடி. அப்போ மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு ஒரு அட்டானமஸ் பாடி உருவாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன அப்படி கேட்டானா, அது என்னவென்றால் மக்களின் உள்ளங்களை மேம்படுத்துதல். அந்த அட்டானமஸ் பாடி என்ன பண்ணும், மக்களுடைய உள்ளங்களை மேம்படுத்தும். அப்படி உள்ளங்கள் மேம்படுத்தும் போது அதற்கு ஒரு வழி பிறக்கும். எல்லோராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். எப்படி அதுக்கு எப்படி வழிவகுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றா. ஒண்ணு, எல்லா மத பிரதிநிதிகளும் ஒன்று கூடி பணிபுரிவது. ரெண்டாவது, அகண்ட பாரதம் உருவாக்குவது. அந்த அகண்ட பாரதம் உருவாக்குவது எப்படி? ஒற்றுமையாக பாடுபடுவது, அனைத்து மக்களும் சமநிலையாக ஒற்றுமையாக பாடுபடுவது. இவற்றை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டியது. அப்படி ஊக்குவிக்கிறத நம்ம கடைபிடிக்கவும் வேணும். ஊக்குவித்தால் மட்டும் போராது, அந்த அரசாங்கத்துக்கு நம்ம எப்படி ஒத்துழைக்கணும், அதை கடைபிடித்தலின் மூலம் நாம் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். அதே போல மத தலைவர்கள் அரசியல் விஷயத்தில் சம்பந்தம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார் பெரியவா. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தில் நீர் தெளிவாக இருக்கிறது, நம்ம போய் அதில் குளிக்கிறோம். அந்த குளத்தில் குளிப்பது எதற்கு? நம்முடைய அழுக்கை போக்குவதற்கு அந்த நீரால். அதையே நாம் அழுக்குப்படுத்தி சாக்கடையாக துர்நாற்றம் எடுக்குமாறு வைத்துக் கொண்டிருந்தால் அது எதுக்கும் பயன்படாது இல்லையா? அதுபோல இந்த அரசியல் விஷயத்தில் ஒருத்தரும் அரசியலும் மதமும் இந்த மாதிரி தலையிடும் பொழுது அது யாருக்கும் பயன்படாத நீர் போல் ஆகிவிடும். எனவே அதை நன்றாக பாதுகாக்க வேண்டும். இதுதான் அவர் சொல்றது. இப்போ அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தானா, அரசாங்கத்துக்கும் இதனால நன்மை உண்டு. எதனால? இப்படி ஒற்றுமையுடன் அரசாங்கமும் மக்களும் ஒற்றுமையுடன் பாடுபடுவதால் அரசாங்கத்துக்கும் நன்மை உண்டு. இதனால் அரசாங்கத்துக்கும் நன்மை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றா பெரியவா. அதாவது மத வளர்ச்சியின் மூலம் மாந்தர்களின் மக்களோட உள்ளம் பண்படும். அப்படி உள்ளம் பண்பட்டு மக்கள் நல்வழிக்கு உயர்ந்தால் அப்ப என்ன ஆகும்? குற்றங்கள் குறையும். அந்த குற்றங்கள் குறையும் பொழுது கோர்ட்டோட வேலையும் போலீஸோட வேலையும் அவர்களுடைய தேவையும் குறையும். அதனால
மத வளர்ச்சிக்கு அரசாங்கம் உதவ வேண்டும். அரசாங்கம் சொல்றத மக்கள் கேட்க வேண்டும். ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்யூலரிசம் இப்படி ஒரு அழகான கோரிக்கையை வைக்கிறார் பெரியவா. யாரிடம்? அரசாங்கத்திடமும் நம்மிடம். அடுத்ததாக என்ன சொல்றா? ஒரு ஸ்டெப்பா போற. இந்து மதமும் பிற மதங்களும் அரசுக்கு போஷணை. அரசு போஷணை எப்படி? இந்து மதமும் பிற மதங்களும். எல்லா மதங்களின் வளர்ச்சிக்காகவும் அரசாங்கம் பொருட்செலவு செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும், எல்லா மதங்களுக்கும். அதுபோல் தனி மனிதர்களும் தனது ஸ்வதர்மம், தனக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வதர்மப்படி மதத்தை காக்க வேண்டும். அப்படி அந்த ஸ்வதர்மத்துடன் மதம் காக்கப்பட வேண்டும். அப்படி காப்பதற்காக அவதரித்த கடவுள்தான் ஆதிசங்கர பகவத் பார்த்தாள். அவர் வழி நாமளும் நடக்கணும். அவர் ஸ்தாபனம் பண்ணினது, அவருடைய வழியில நாமளும் நடக்கணும் என்றார். ஒரு சமுதாயத்தில் மதத்தை காக்க முக்கியமானது என்னது? ஆலய வழிபாடு. கோவில்களுக்கு பண்றதுதான் ஆலய வழிபாடு தான். அதுதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை குறிப்பாக நம் பெரியவா எடுத்து காமிக்கிறார் எக்ஸாம்பிளா. அதோட மிக வருத்தத்துடன் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார். அது என்னன்னா, வெளிநாட்டு மோகத்தால நாம் நமது கலாச்சாரத்தை மறந்துவிட்டோம். அந்த கலாச்சாரத்தை மறந்ததுனால ஏகப்பட்ட கஷ்டங்களை நாமளே ஃபேஸ் பண்ணோம். அதனால ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். அதிலிருந்து மீண்டு தர்மத்தின் பாதையில் நடக்க நாம் முயற்சிக்கலாம். நம் குருவின் ஆசியுடன், துணையுடன், வழிகாட்டுதலுடன் நாம் நல்ல பண்புகளையும் தர்மத்தையும் பாதையும் நோக்கி பயணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தானா, ஒரு தொடக்கத்துக்கும் ஒரு உதாரணத்துடனும் ஒரு எக்ஸ்பிளனேஷனோடனும் கொடுக்கிறார். அடுத்ததாக சொல்றா, இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மையரின் விசித்திர நிலைமை. இவாளோடது ஒரு மாதிரி நிலைமைன்னா, சிறுபான்மையரோடது பெரும்பான்மையரோட இன்னொரு நிலைமை. யாராக இருந்தாலும், அது சிறுபான்மையராக இருந்தாலும் பெரும்பான்மையரின் அவங்களாக இருந்தாலும், மதம் வைஸ் மற்றவர்களிடம் அன்பால் இணைவது அதுதான் உலகத்திலேயே சிறந்தது. அன்பே சிவம், அன்பே வருமான, அன்பே வடிவான, கருணை வடிவான நம் பெரியவா எப்படி சொல்றா? மற்றவர்களிடம் அன்பால் இணைவதுதான் மைத்ரீம் பஜத்தை. அதானே சொன்னா, அன்பால் இணைவதுதான் சிறந்தது என்று தனது ஸ்வதர்மம், அவரோட ஸ்வதர்மம் அப்படித்தானே இருந்தார் அந்த மகான். அன்பு கருணையை பகிர்கிறார் நம் குரு. அதுதான் சமரசம். எங்கும் சமரசம், எங்கும் சாந்தி நிலவுவது. அதுதான் நம் பெரியவா, நம் குரு. இப்போ இப்படி சமரசம் நிலவக்கூடிய இடத்துல என்ன சொல்றா? மத பிரச்சாரமும் மத மாற்றமும். இந்த மத பிரச்சாரம், இந்த மத மாற்றம்லாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்ற. மத பிரச்சாரம் அப்படிங்கிறது எங்க வேணா எப்படி வேணா இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. இப்படிதான் நடக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. சுதந்திர பாரத மக்கள் யாவரும் மத சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும். ஆனா இந்த மத சுதந்திரம் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. பயமுறுத்தியோ ஃபோர்ஸ் பண்ணியோ அராஜகம் பண்ணியோ வரக்கூடாது. எப்படி வரணும் அப்படின்னா, மத சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும். அந்த சாஸ்திரப்படி பார்த்தால் தாய் மதத்தை, நம்ம தாய் வம்சமா வந்திருக்கிற மதத்தை துறப்பது பெற்ற தாயை துறப்பது போன்ற பாவம். எனவே அந்த மாற்றத்தை நாம் செய்வதற்கு
எந்த விதமான அருகதையும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறார் பெரியவா. அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ மத மாற்றம் அப்படிங்கறத நம்ம பண்ணக்கூடாது. மத பிரச்சாரம் பண்ணலாமா? பண்ணலாம். எப்ப பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் சொல்றார். மத பிரச்சாரமும் பிரச்சாரமும். மத பிரச்சாரம் என்பது ஒரு மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த மதத்தை நன்கு புரிய வைத்து தன் மதத்தின் மீதான பற்றுதலை ஏற்படுத்துவது, அவ்வளவுதான். மத பிரச்சாரம்னா அந்த மதம் கெட்டது, இந்த மதம் நல்லது, இதுல சேரி, இப்படி கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த மதத்தை, அதோடைய நல் விஷயங்களை, சத்தான விஷயங்களை பகிர வேண்டும். ஒரு சத்சங்கம் நடத்த வேண்டும். அதை நன்கு புரிய வைத்து தன் மதத்தின் மீதான பற்றுதலை ஊக்குவிக்க வேண்டும். மேலும் மேலும் மேன்மைப்படுத்த வேண்டும். அந்த பற்றுதலை ஏற்படுத்துவதுதான் மத பிரச்சாரம். இதை தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும்? அவர்களுக்கே அந்த எதிர்மறை விளைவுகள் வரும் அப்படிங்கிறார் பெரியவா. அந்த கருணை கடல் எத்தனை யோசனைகள், எல்லா விஷயங்களை பற்றியும் எப்படி ஆழ்ந்த சிந்தித்து பிற்காலத்தில் அது எப்படி இருக்குங்கிறதையும் உணர்ந்து படிப்படியா நம்மளுக்கு வழிகாட்டுதலை பண்ணியிருக்காளே, எவ்வளவு ஆச்சரியம். அடுத்ததாக தாய் மதம் திருப்புதல். தாய் மதம் திருப்புதல் இதுல ரொம்ப பெருமையா ஒரு விஷயத்த சொல்றா. என்ன விஷயம் அப்படின்னா, பெருமையான ஒரு விஷயம் என்ன சொல்றான்னா, மத மாற்றம் அப்படிங்கிற கொள்கை என்பதை அடியோடு கை கொள்ளாத ஒரே மதம் எது? இந்து மதம் தான், நம்ம சனாதன தர்மம் தான். அதுல ரொம்ப பெருமை பெரியவாளுக்கு. அதை எவ்வளவு பெருமையா சொல்றா. இந்துக்கள் தாமாக அஃபென்சிவாக எதிர்த்து சென்று தங்கள் சமயத்துக்கு ஆள் சேர்த்ததே கிடையாது. கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. இப்படி இந்துக்கள் தாமாக சென்று அஃபென்சிவாக எதிர் சென்று தங்கள் சமயத்துக்கு ஆள் சேர்த்ததே கிடையாது என்பதில் அவருக்கு ரொம்ப 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 பெருமை. நமக்கு அவருக்கு நம்மால பெருமை, யாரும் அப்படி பண்ணல அப்படிங்கிறது இல்லையா? நமக்கு அவர் கருணை நம்ம மேல கிடைச்சு, அந்த கிடைச்சதுல கிடைக்கிற ஆனந்தம். அவருக்கு பெருமை, நமக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தம் பெருகட்டும், ஆனந்தம் பேரானந்தம் ஆகட்டும். அந்த ஆனந்தமும் பேரானந்தமும் கிடைக்க பெற்றனா நம்ம மேல அவரோட வழிகாட்டுதலை பார்த்தோம்னா, வஞ்சக செயல்கள் மூலம் மதம் மாற்றுவது எதுக்கு சமானம் சொல்றா? கற்பழிப்புக்கு சமானங்கிறா தெரியுமா? வஞ்சக செயல்கள் மூலம் மதம் மாற்றுவது கற்பழிப்புக்கு இணையான குற்றமாக கருதப்பட வேண்டும். அத்தனை ஒரு அஃபென்ஸ் அது. அதை அப்படியே பனிஷ் பண்ணணுங்கிறா தெரியுமா? வஞ்சக செயல்கள் மூலம் மதம் மாற்றுவது கற்பழிப்புக்கு இணையான குற்றம். அதை வன்முறையாலும் மிரட்டலாலும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்வது மத சுதந்திரத்தை பறிப்பதும் குற்றம். இது என்ன பனிஷ்மெண்ட்னாக்க, டெட்டரண்ட் பனிஷ்மெண்ட். டெட்டரண்ட் பனிஷ்மெண்ட், கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கா பெரியவா. கன்ஃபார்ம்டா அதை சொல்றார். எவ்வளவு அது உறுதியான அந்த அவருடைய வார்த்தைகள். அதே மாதிரி மத மாற்ற தடை என்பது மத உரிமையை பறிப்பதல்ல. நீ எந்த மதத்துக்கு வேணா போகலாம், ஆனா உன் தாயாருடைய வழி வழியா வந்த மதத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றது. ஆனா உன்னுடைய மனசு அதை ஏற்றுக்கொண்டால், அந்த உனக்கு அந்த மத உரிமை வேணும், வேறு ஒரு மதத்தோட உரிமை வேணும்னா தாராளமா அதை பண்ணிக்கலாம்.
அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. மத மாற்ற தடை என்பது, தடைனாக்க என்ன பண்ணி மதம் இங்கேருந்து அங்க போறதுக்கு தடை ஒண்ணும் விதிக்கல. உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ கைவிட்டு நீ போகணும்னு நினைச்சேன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. அது மத உரிமையை பறிப்பது கிடையாது. ஆனா அப்படி போறது நல்லதல்ல அப்படிங்கறத உணர்த்தரா பெரியவா. அதனால மத மாற்ற தடை என்பது மத உரிமையை பறிப்பது கிடையாது. நம்ம அதை புடுங்கல, பட் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது உதாரணத்தோட பெரியவா எடுத்து சொல்ற. அடுத்ததாக என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்துக்களை மதம் மாற்றுவது என்பது அநியாயமான தாக்குதலுக்கு ஒப்பானது. ஏன்னா புராதன காலமாக வந்த சனாதன தர்மம் அது. அந்த தர்மத்தை நம்ம மாற்றுவது என்பது அநியாயமான தாக்குதலுக்கு ஒப்பானது. அதனால பண்பட்ட மதங்களாக நாகரீக ஜன சமுதாயங்களில் நிலைப்பட்டு விட்ட எந்த மதத்தினரையும் மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் கன்வெர்ட் செய்வது அநியாயமான செயல். அப்படி கன்வெர்ட் பண்ணினான்னா அது ஒரு ஒரு தர்மத்துக்கு மீறிய செயல், ஒரு அநியாயமான செயல். இதை அவரவர் இஷ்டப்படி எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பதுதான் அதோட முடிவு. அப்படி இல்லாம நீ கம்பல் பண்ணி கன்வெர்ட் பண்ணினேன்னா அது ரொம்ப கெட்டது. அது ஒரு அநியாயமான செயல், நியாயமான செயல் கிடையாது. அதிலும் இந்து மதத்தினரை மதம் மாற்றுவது என்பது அதுலேயும் கொடுமை. என்ன எப்படின்னா, தன் வழியில் போய்கொண்டிருக்கும் ஒரு அப்பாவியை, எந்த விதமான கெடுதலும் யாருக்கும் நினைக்காத ஒரு அப்பாவியை, தன் வழியில் போய்கொண்டிருக்கும் ஒரு அப்பாவியை தாக்குவதற்கு திடீரென்று சென்று என்ன ரீசனுக்காக தாக்குறோம் அப்படிங்கிறதே சொல்லாம ஒருத்தனை தாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொடுமையான பாவமான செயலுக்கு ஒப்பானது என்ற கருத்தை எடுத்துரைக்கிறார் பெரியவா. உதாரணத்தோட தனியா போயிட்டு இருக்க ஒருத்தன் எந்த விதமான துன்பங்களும் பண்ணாம, எந்த விதமான கெடுதல்களும் பண்ணாம தன் வழியே ஒருத்தன் போயிட்டு இருக்கான் இல்லையா, அவனை நிறுத்தி அடிப்பதற்கும் அந்த அப்பாவியை தாக்குவதற்கு சமம் எது? இந்து மதத்தினரை மதம் மாற்றுவது. இப்படி உறுதியான கொள்கை, உறுதியோடு சொல்றா பெரியவா, உறுதியோடு பணியலாம் அவரை. அப்படி உறுதியா அந்த மதம் மாற்றம் பத்தி பேசக்கூடிய பெரியவா, மதம் மாற்றம் இருக்கும் வரை தாய் மதம் திரும்பும் பணிகளும் அவசியம். நீ வேற மதத்துக்கு போயிட்ட, நீ அதை பத்தி வருத்தப்படுற அப்படின்னா திரும்பி உன்னுடைய தாய் மதத்துக்கு வருவது அவசியம். அதுலதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும், அதுலதான் உனக்கு சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிறா பெரியவா. தன்னுடைய கடமையை பற்றியும் சொல்றார். தன் கடமை என்ன என்பதை அவர் அவசியமான கடமை என்னன்னு கூறுறார். ஒரு மதத்தின் தலைவராக அவர் அந்த ஒரு மதத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு உள்ள அந்த மத அதிகாரிகள், குருக்கள், அவளோட கடமை என்ன, தன்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சொல்றா. என்னன்னா, மத மாற்ற சட்டத்தை தடுக்க அவங்க பாடுபடணும். பிரிவா சொல்றா, மத தலைவராக ஒரு மதத்தின் குருவாக இருக்கக்கூடிய நான், யாரு பெரியவா, மத மாற்ற சட்டத்தை தடுக்க பாடுபட வேண்டும். அது மாதிரி ஒரு மதத்தை சேர்ந்த குருமார்களும் அந்த மாதிரி சட்டத்தை ஏற்படுத்துவதற்கு, அந்த மாதிரி மதம் மாற்ற சட்டத்துக்கு தடுப்பு சொல்லணும். மதம் மாற்றம் சட்டமாக கூடாது, மதம் மாற்றம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினானா அது தவறு அப்படிங்கறத ஒரு மத குருமார்களும் சொல்ல வேண்டும். அது அவருடைய கடமை. அதுதான் தனது முதல் கடமை என்பதையும் கூறுகிறார்.
அவர் காட்டிய பாதையில் நாம் தொடர்ந்து பயணம் செய்தால் எவ்வளவு அது ஆனந்தம், பேரானந்தமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்ததா இப்ப தாய் மதத்துக்கு திரும்புதலுடைய முக்கியத்துவத்தை சொன்னா இல்லையா, இதை சொல்ற 1000 ஆண்டு வரலாறு தரும் படிப்பினை. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக ஹிஸ்டரி சொல்லியிருக்கு. என்னது, ஒரு நம்மளை எஜுகேட் பண்ணிருக்கு, நம்மளுக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கு. அது என்னன்னா, சீர்திருத்தவாதிகள் அன்னி பெசன்ட், விவேகானந்தர், அது போன்ற சீர்திருத்த ஆட்களாகிய விவேகானந்தர், அன்னி பெசன்ட் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மீகம்தான் இந்தியாவின் உயிர்நிலை. ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் உயிர்நிலை அப்படின்னு சமூக சீர்திருத்தவாதிகளே சொல்லியிருக்காங்க. அதோட மதவியலின் முக்கியமான தர்மம் அது எங்க கொடுத்திருக்குன்னா, நம்ம மதத்துல சனாதன தர்மத்துல கொடுத்திருக்கு. மதவியலின் முக்கியமான தர்மம் என்பதை விளக்கும் சனாதன தர்ம சாஸ்திரம் ஒரு மனிதனுக்கு பயன்படும்படியாக உள்ளது. அது மதவியல் மாத்திரம் இல்ல, ஆன்மாவை குறித்ததுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான். அந்த ஆன்மாவை குறித்த விஷயம் ஒரு மனிதனுக்கு பயன்படும்படியாக உள்ளது. அது எப்படி பயன்படும்படியாக உள்ளது அப்படின்னா, முன்னாடி காலத்துல இருந்து பண்டை காலம் முதல் உலக நாடுகள் மத்தியில் தனி சிறப்பு பெற்றிருக்கு. எது, இந்து மதம் மாத்திரம் இல்ல, நம் பாரத நாடு சனாதன தர்மத்தை கொண்டுள்ள நம் பாரத நாடு தனிச்சிறப்பு பெற்றிருக்கு என்று பெருமையோட நாட்டுப்பற்றோட பெரியவா சொல்றா. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் அப்படின்னு பெருமையோட பெரியவா அந்த 1000 ஆண்டு தரும் படிப்பினையை எடுத்து சொல்றார். அதே மாதிரி இந்து மதம் எனப்படும் சனாதன தர்மத்தினால் மத ஆச்சரணைகள், தத்துவ கோட்பாடுகள் முதலிய விதங்களில் அவர்களுக்கு ஆன்மீக அறிவை கொடுத்து அவர்களது உலக வாழ்வு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட கடவுளை, இறைவனை மையமாக கொண்ட சடங்குகளாக புனிதப்படுத்தியது நம் பாரத நாடு. உலக சமுதாயமே கூட ஆன்மவியலுக்கு உபயோகமாறு உற்பத்தி சிறப்பு செய்து ஆதி காலத்திலிருந்து உலக நாடுகள் மத்தியில் தனி சிறப்பு பெற்றது நம் நாடு. இந்த பாரத நாடு தனி சிறப்பே உண்டு. ஐரோப்பிய நாட்டினரின் மறைமுக சாமர்த்தியத்தினால் 2 புரட்சிகள் நம் நாட்டில் தோன்றின. அவர்கள் சாமர்த்தியசாலிகள். பெரும்பாலும் மறைமுகமாகவே யார், மேற்கிந்திய மக்கள், ஐரோப்பிய நாட்டினர் மறைமுகமாகவே இந்தியாவின் ஆட்சியை கைப்பற்றுவது, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தானே அவங்க வச்சிருந்தாங்க. மேலும் நம் நாட்டின் உயிர்நிலையான ஆன்மீக வழிகளை நாமே பின்தள்ளி போற மாதிரி அவங்க நம்மளிடையே ஒற்றுமையை கலைத்து சண்டையை மூட்டி அந்த வலையில் நாமும் பிடிபட்டு நம்மளுடைய பல கலாச்சாரங்களை துறந்துள்ளோம். அப்படி ஐரோப்பிய நாட்டினரின் மறைமுக சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் எப்படின்னா, நம் நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல, நம் ஆன்மீக பாதையை நாமே பின்தள்ளும்படி, நாமே மறந்து போகும்படி செய்துவிட்டனர். தலைமுறை தலைமுறையாக தர்மம், தெய்வம், பெரியோர் ஆகியவர்களுக்கு கட்டுப்பாட்டு வாழ்ந்த நம் மக்கள் புதிதாக வீசப்பட்ட வலையில் மேல்நாட்டு மோகத்தில் ஓடி போய் சிக்கிக் கொண்டனர். இந்த நெல்லை தூவிட்டு வேடன் அந்த வலையை வச்சிருப்பான். அப்படியே அந்த புறாக்கள் எல்லாம் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி அவர்களுடைய மர்ம வலையில் நம்ம எல்லாருமே சிக்கிண்டு நம்மளுடைய மதங்களையும் நம்மளுடைய பண்பாடையும் நாகரிகத்தையும் நாமே பின்தள்ளி வைத்துவிட்டு அவர்களுடைய நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் முன்னேறி செல்லும்படி நம்மளையே பண்ண வச்சிட்டோம்.
புதிதாக வீசப்பட்ட வலையில் பரிதாபமாக பலியானோம் நாம். அப்படி அதை ரொம்ப வருத்தத்தோட சொல்றா பெரியவா. நம்மளே நம்மள தள்ளிட்ட மாதிரி ஆயிடுது. இத்தகைய போக்கு உச்சத்தை அடையும் போதுதான் கடவுள் பிரத்யட்சமாகி கடவுளோட அருளால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நம்ம கண்ணை அதை பார்க்க முடிஞ்சது என்பதையும் பெரியவா உணர்த்துகிறார். அதோட நம்மளோட கடமை என்ன அப்படின்னு சொல்றா பெரியவா. எப்படி கடமை? நம்மளோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தா, சுதந்திரம் என்றால் என்ன? அந்த சுதந்திரம் என்பது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா எப்படி வேணா இருக்கலாங்கிறது இண்டிபெண்டன்ஸ் இல்லை. நம்ம வழி வழியா வந்த முறைகளை, அந்த வழிகளை, அந்த வழித்தடத்தை மறவாமல் அதை காத்து ரட்சித்து நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பதுதான் நம்ம சுதந்திரம். அவர் சொல்ற, நமது எண்ணங்கள், நமது கோல், நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதில் கவனமும் அக்கறையும் காட்டுவதுதான் சுதந்திரம். அதனால சுதந்திர போராட்டத்துல தலைமை தாங்கியவர்களும் எப்படியெல்லாம் நம்மளுக்காக உழைச்சாங்க, என்னெல்லாம் கோல் வச்சிருந்தாங்க அவங்க. அதை பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் அந்த சுதந்திரம் வாங்க வேண்டும் என்பதில் அவர்கள் திண்ணியாக இருந்தார்கள். அந்த ஒற்றுமை தான் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது, நமக்கு அது பெற்று தந்தது. எனவே நம்மளுடைய கோல் என்ன என்பதை மறவாமல் நமக்காக பாடுபட்டவர்களுடைய எண்ணங்களை நாம் மேம்படுத்தி அவர்கள் நமக்காக உழைத்தார்கள், நாம் அவர்களுடன் இணைந்து அந்த வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்கிறார் பெரியவா. நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரதிய கலாச்சாரத்தையும் மாற்றாமல் அந்த தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்று பெரியவா சொல்றார். இந்த ஸ்டேட் ரிலிஜன், அதாவது மத விஷயத்தில் இன்னொரு சின்ன ஒரு கருத்து சொல்றார். ஒரு நாட்டின் பெரும்பான்மை மக்கள் காலம் காலமாக பின்பற்றி வரும் மதத்தை ஸ்டேட் ரிலிஜன், அதாவது அரசாங்க மதமாக வைத்துக் கொண்டு அதுக்காக மற்ற மதத்தை தள்ளணும்னு அவசியம் கிடையாது. மற்ற எல்லா மதத்தினரும் அவரவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கு முழுமையான சுதந்திரம் அளித்து எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சகல மதங்களையும் சமமாக நடத்தும் ஆட்சி முறையும் உண்டு. நமது நாட்டிலும் இப்படித்தான் நடந்து வந்தது. சனாதன தர்மத்தையே தங்களது அரசாங்கத்தின் மதமாக கொண்டார்கள். அதே நேரத்தில் பிற மதங்களின் வளர்ச்சிக்கும் பேராதரவு கொடுத்து வந்திருக்கின்றனர். அப்போ ஒரு நாட்டிலும் பெரும்பான்மையான மக்கள் காலம் காலமாக பின்பற்றி வருகிறார்கள் இல்லையா, அதை ஸ்டேட் ரிலிஜனாக வைத்திருந்தனர். தட் இஸ் அந்த சனாதன தர்மத்தை கடைபிடித்தனர். மன்னர்கள் அரசாங்க மதமாக சில அந்த சனாதன தர்மத்தை வச்சுண்டா கூட பிற மதங்களுக்கும் பேராதரவு கொடுத்தனர் மன்னர்கள் என்று நம்மை தெளிவுபடுத்தி அந்த சனாதன தர்மத்தை தான் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அது எவ்வளோ பல காலமாக, பல மன்னர்கள் காலமாக அதை பின்பற்றி வந்த மதம் அந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றார். இப்போ இந்த மதத்தை விட்டு விலகாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு சின்ன குழந்தைங்களிலிருந்தே அவங்களுக்கு அதை கொடுக்கணும், அதை ஊட்டி விடணும், அதை சொல்லணும். அதை எப்படி சொல்றது அப்படின்னா, கல்வி திட்டத்தில் மாற்றம் தேவை. சுதந்திர பாரத அரசாங்கம் இந்த செக்யூலரிசம் இதை எடுத்துக்கும் போது ஆன்மவியல் புத்துயிர் பெற்று தேச மக்கள் உள்ளங்கள் உயர்வடையும். அப்படி உயர்வடையும் விதமாக செய்யக்கூடியது இது ஒண்ணுதான். என்னன்னா, அறிவியல்ல தேர்ச்சி பெறுவதை மட்டுமே ஒரு குறிக்கோளா கொள்ளாம ஆங்கில வழி கல்வி திட்டம்
வெஸ்டர்ன் எஜுகேஷன் அதையும் கடைபிடிக்காம இருந்தானா? ஏன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் முடிஞ்சு போயிடுது. இப்ப நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. அப்ப வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், சனாதன தர்மத்தை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கல்வி முறை, அப்படி அந்த கல்வி முறையை நம்ம எடுத்துட்டோம்னாக்க அப்படி என்னாகும்? மேல்நாட்டு நாகரிகத்தில் மோகம் ஏற்பட்டு இருப்பது விலகும். அது அந்த மோகம் தான் ஒரு முக்கியமான காரணம். நம்ம அந்த சனாதன தர்மத்திலிருந்து விலகினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இதுதான். அப்போ உலகில் அறிவியல் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் கல்வி திட்டத்திலையும் மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கொண்டு வாங்குவோம் அப்படின்னு தான் பெரியவா நம்ம அரசை கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா கொள்கைகள் அப்படிங்கிறது அரசாங்கத்தால் மட்டுமே செய்யக்கூடியது. அப்படி பாரத தேசத்தில் உள்ளங்கள் உயர்வடையும் எப்போ? வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், நம்ம சனாதன தர்மத்து பிரகாரம், நம்மளுடைய கலாச்சார பிரகாரம், நம்ம பண்பாட்டு பிரகாரம் ஒரு கல்வி திட்டம் வந்ததுன்னா என்ன ஆகும்? பாரத தேசத்து மக்களின் உள்ளங்கள் உயர்வடையும். அப்ப உள்ளங்கள் உயர்வடையும்படியாக எதை கொண்டு வர வேண்டும்? வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் என்று கூறுவதோடு அதற்கு காரணத்தை கூறி, எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னானா அதுக்கு ஒரு காரணமும் ஒரு காரியமும் சொல்லி அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த ஆட்டிடியூட கொண்டு வர பெரியவா. ஒரு காரணம், ஒரு காரியம். இது விளைந்தால் இது விளையும், இது ஆரம்பித்தால் இது நடக்கும் அப்படின்னு ஒன்னுத்துக்கும் வெறும் ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் கொடுக்காம காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னது அப்படிங்கறத கொடுக்கிறா பெரியவா. பாரதத்தின் கல்வி முறை பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவரவர் மதத்தில் தேர்ச்சி பெறும் வகையில் இந்த மதம் தான் வைக்கணும், அந்த மதம் தான் வைக்கணும்னு பேசவே கிடையாது. கல்வி முறை எப்படி இருக்கணும்? பல்வேறு மதத்தை சார்ந்த மாணவர்கள் அவரவர் மதத்தில் தேர்ச்சி பெறும் வகையில் கல்வி திட்டம் வகுத்து மக்களின் உள்ள வளர்ச்சியை, அப்ப அந்த கல்வி தான், எஜுகேஷன் தான் மெயினா அந்த உள்ள வளர்ச்சியை மேம்படுத்துவது. சோ அந்த கல்வி திட்டம் எப்படி இருக்கணும்? உள்ள வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறா மகான். அந்த பெரியவா அப்படி சொல்றா. அப்படி அவருடைய வேண்டுதலின்படி நம்ம நடக்கணும். அரசியல் சுதந்திரத்துக்காக போராடியது போல் இப்படி நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு எல்லாரும் போராட்டம் பண்ணினா, எத்தனை மக்கள் போராட்டம் பண்ணினா இல்லையா? அதில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? அதுபோல் ஒற்றுமையாக கலந்து கொண்டார்கள் இல்லையா? அத மாதிரி மத சுதந்திரத்துக்காகவும் ஒற்றுமையுடன் மக்கள் போராட வேண்டும். அதான் அட்டானமஸ் பாடி ஒன்று அமைக்கணும்னு சொன்னா இல்லையா? அது மாதிரி தான். அப்ப பெரியவா நம்ம கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்னன்னு, எப்படி சுதந்திரத்துக்காக மக்கள் பாடுபட்டார்களோ அதுபோல மத சுதந்திரத்துக்காகவும் பாடுபடணும், அதற்காக உழைக்கணும், அதற்காக ஒற்றுமையாக செயல்படணும். அரசியல் சுதந்திரத்திற்காக ஆர்வத்துடன் போராடினார்கள் ஒன்று சேர்ந்து. அதுபோல் நம் ஆன்மீக சுதந்திரத்துக்காக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் அவரது கோரிக்கை. அவருக்கு நாம் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? கண்டிப்பாக அளிக்க வேண்டும். எனவே உத்தரவாதம் அளிக்கலாம் ஒற்றுமையாக. அப்படி உத்தரவாதம் எப்படி அளிக்கணும்? அரசியல் சுதந்திரத்துக்காக எப்படி பாடுபட்டார்களோ அதுபோல நம்முடைய சனாதன தர்மத்தை, நம்மளுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம் என்று அவருக்கு உறுதிமொழி கொடுக்கலாம், உறுதியளிக்கலாம். சிறுபான்மை சமுதாயத்திடம் தேசப்பற்று கொள்ளுமாறு பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு அன்பு செய்து அவர்களை உயர்த்த வேண்டும். அதான் உள்ளத்தால் உயர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு.
எப்படி வெள்ளத்தோட தண்ணியோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உயர்றதோ அதுபோல சிறுபான்மை மக்களை கூட உயர்த்த வேண்டும். எப்படி பெரும்பான்மையான மக்கள் அவர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களை உயர்த்த வேண்டும். நம் கடமை என்னங்கிறத உணர்த்துறார். அவர் கடமை என்னன்னு சொன்னாரோ அப்ப நம்மளோட கடமை என்னங்கிறத மகாபெரிவா விளக்கிறார். பிற மதத்தை சேர்ந்தவர்களிடம் அன்போடு பழகி நாம் அனைவரும் பாரத மக்கள் என்ற உணர்வை நம்ம எல்லாருக்கும் உணர்த்த வேண்டும். எப்படி உணர்த்த வேண்டும்? ஸ்பெஷலா அது சனாதன தர்மத்துக்கு உண்டான கடமை. இந்துக்கள் இதை ஒரு கடமையாக, சனாதன தர்மத்தின் வழி வந்தவர்கள் இது ஒரு கடமையாக மதித்து நம்முடைய கடமையை உணர்ந்து நம்மளுடைய பொறுப்புணர்ச்சியை ஞாபகப்படுத்தி அதை பொறுப்புணர்வுடன் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பெரியவா. அப்படி பண்ணினா பாரதமே நமது தாயகம் என்ற உறுதியான எண்ணம் அனைவரிடமும் நிலைக்கும். பாரதமே நமது தாயகம், நம்ம அம்மா வீடு பிறந்தான் என்ற உறுதியான எண்ணம் நிலைக்கும். அப்போது நாம் ஒற்றுமையுடன் உலகத்திற்கு உதாரண நாடாக, ஆன்மீக மையமாக, அமைதியான நாடாக, எங்கும் சாந்தி நிலவும்படியாக இருக்கும் நம் பாரத தேசம் என்கிறார் பெரியவா. இந்த தருணத்தில் அவரை பணிந்து அவருக்கு நாம் உறுதியளிக்கலாம், எங்கும் சாந்தி நிலவும் என்று. அதைத்தானே அவர் ஆசைப்பட்டார். கடைசியாக என்ன சொல்கிறார்? சரணாகதி தத்துவத்தை சொல்கிறார். சரணாகதி என்பது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். அவரை சரணடைந்தால், சிவனவன் என் சிந்தையுள் புகுந்தவதனால் அவருடைய கடாட்சம் நம்மள்கிட்ட வந்துட்டுன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த கடாட்சம் நம்ம கிட்ட வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரணடைவோம் இல்லையா? அப்படி இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்குள் கிரகிக்கப்பட்டு விட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சரணடைஞ்சு அவர் சொன்ன பாதையில நம்ம தானா நடக்கும். இந்த சனாதன தர்மத்தின் பாதையில் தர்மசக்கரம் பகவானின் அருட்கட்டாட்சம், அருட்சூச்சகம். பெரியவா கேட்கும் சரணாகதி என்ன தெரியுமா? நம் பாரத மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே மனத்துடன் பகவானை பிரார்த்திக்கலாம். எப்படி பிரார்த்திக்கலாம்? அப்படின்னு சொல்றார். நமக்கு மனோபலத்தையும் நம் சனாதன தர்மத்தின் பாதையில் ஈடுபடும் சக்தியையும் கொடுக்கும்படி பகவானிடம் பிரார்த்திக்கலாம். என்னத்தை கொடுக்கணும்? மனோபலம், சனாதன தர்ம பாதையில் ஈடுபடக்கூடிய, தொடர்ந்து நடக்கக்கூடிய சக்தி. அதோட இல்லாம நம் மக்கள் அனைவருக்கும் நிறைவான நிரந்தரமான ஆனந்தத்தை பெறுவதற்கு அருள்புரி பகவானே அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றார். உறுதியோட நம் நாடு உலகத்திற்கே வழிகாட்டும் ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாருக்கும் சொல்றார். நம்ம நாடு அப்படி இருக்கணும், அதை நாம் உணரணும், அதை செயல்படுத்துவதற்காக நம்ம பிரார்த்திக்கணும். அந்த செயல்படுத்துவதற்காக நம்ம பிரார்த்திக்கும் போது அந்த கடாட்சத்தை கொடுன்னு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றா தெரியும். பகவானே அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கடாட்சத்தை அனைவரும் அவளோட ஸ்வதர்மத்தை உணர்ந்து அவாவா தன்னுடைய தர்மத்தின் பாதையில் தன்னுடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை நடத்தி கொடுன்னு பெரியவா நமக்காக பகவான்கிட்ட வேண்டிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். தன்னுடைய ஆசிகளை பெரியவா நமக்கு கொடுக்கிறார். அந்த கருணை தெய்வம் அந்த கடாட்சத்தை நமக்கு கொடுத்தா அதால விளையாதது என்னது? அதனால எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டுவதே அல்லாமல் வேறொன்றும் அறியோம் பராபரமே.
பெரியவா பகவான்கிட்ட என்ன கேட்கிறா, எல்லாரும் சுக்கியமா இருக்கணும், எல்லாரும் அந்த சனாதன தர்மத்தின் வழி வரணும், தர்மத்தின் பாதையில் நடக்கணும், நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்கணும், பாரத சமுதாயம் வாழ்கவே என்று மகாபெரிவா பகவானை வேண்டிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றா. மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.